ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம 5 விதமான ஹீரோ ஹீரோயினி லவ் பண்ணி, அதாவது ஒன் சைடா லவ் பண்ணி கடைசியில ஒன்னு சேராம போன ஒரு 5 படங்கள் நம்ம பார்ப்போம். வல்லவன் இந்த படத்துல ரீமா சென் சிம்பு சார வல்லவனை ரொம்ப டீப்பா லவ் பண்ணுவாங்க ஸ்கூல் டேஸ்ல. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஆரம்பத்துல அவர் லவ் அப்செட் பண்ணா கூட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் டார்ச்சர் தாங்க முடியாம கண்டிப்பா நீ எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவாரு. அந்த வருத்தத்திலேயே அவங்க இன்னொரு இடத்துல சிம்பு லவ் பண்ணிட்டு இருப்பாரு நயன்தாராவை. வயசு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவனை லவ் பண்றேன்னு பண்ணிட்டு இருப்பாரு. அந்த காதலை கெடுக்கிறதுக்கு இவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. கடைசி வரலும் அந்த காதல் ஒன்னே சேராது. இதுதான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற நம்பர் 5. நம்பர் 4 பார்ப்போம். நம்பர் 4 யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள். வின்சென்ட் செல்வா டைரக்ஷன்ல 1998 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல வசந்தகுமார் அதுதான் அவங்களோட பிரச்சனையே. இப்போ வசந்தகுமார் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. ஆனா அந்த பொண்ணு பேருன்னு பாத்தீங்கன்னா கௌசல்யா. அவங்க வசந்த் லவ் பண்ணுவாங்களா வசந்தகுமார் லவ் பண்ணுவாங்களான்னு அவங்க கன்ஃபியூஸா இருக்கும். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் டூ லவ் காட்டிடுவாரு. அதாவது என்ன நடந்தாலும் சரி எனக்கு அந்த பொண்ணு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருவாரு. அந்த வகையில அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கேரக்டரை கொண்டுகிட்டே வருவார். யாருக்கெல்லாம் இவர் உண்மையான பேர் தெரியுதோ எல்லாத்தையும் கொண்டுகிட்டே இருப்பாரு நம்ம தளபதி. அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா அந்த காதலும் ஒண்ணு சேராது, அவர் இறந்துருவார் அந்த படத்துல. இதுதான் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 4வது படம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 3வது படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தருண் கோபி டைரக்ஷன்ல விஷால் அண்ட் ரீமா சென் அண்ட் ஸ்ரேயா ரெட்டி நடிச்ச திமிரு. இந்த படத்துல ஒரு விஷால் ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டரா இருப்பாரு. அவங்க ஒரு அப்பாவி மாதிரி நடிச்சு ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருப்பாரு. இப்போ அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஈஸ்வரி அப்படிங்கிற கேரக்டர்ல ஸ்ரேயா ரெட்டி நடிச்சிருப்பாங்க. வேற லெவல் பட்டை கிளப்பிருப்பாங்க அந்த படத்துல. அந்த ஒரு செக்மெண்ட்டுக்காக தான் அந்த படம் ஓடிச்சு. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு லவ் பண்ணுமாமான்னு ஒரு டார்ச்சர் பண்ணி விஷால ஒரு கட்டுப்பேத்தி கடைசியில அவங்க எப்படி அந்த காதல தோல்வி அடைங்கிறாங்க அப்படிங்கறதுல ஒரு வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க அந்த படத்தை. உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த படத்தை போய் நீங்க பாருங்க. திமிரு. நம்ம இடத்துல 2வது இருக்கக்கூடிய படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முத்துப்பாண்டி. அவர் தனலட்சுமி மேல உயிரே வச்சிருப்பாரு. அவருக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு முத்துப்பாண்டி. ஆனா அந்த பொண்ணு அதையெல்லாம் நம்பாது. அவர் கழுத்திலே கத்தி வைப்பாரு நம்ம ஹீரோ. யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தளபதி. ஆனா அந்த பொண்ணு அவ்வளவு உசிரே வச்சிருக்கிற முத்துப்பாண்டி லவ் பண்ணாது. இவர் கழுத்துல கத்தி வச்சு கடத்திட்டு போற மாதிரி போவாரு. அந்த பொண்ணு இவர் தான் லவ் பண்ணும். இதுதான் இந்த காலகட்டத்தினுடைய லவ் அப்படிங்கிறது அப்பயே காட்டியிருப்பாங்க. அதுதான் நம்ம படம் கில்லி. அந்த படத்துல முத்துப்பாண்டியோட லவ் சேரவே சேராது. கில்லி தான் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்பர் 2. நம்பர் 1 யாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா லவ் பண்ணி அந்த மாதிரி வெறித்தனமா லவ் பண்றது யாரால முடியாது. ஒரு பொண்ணு ஒரு ஆணை லவ் பண்றாங்க. அது வேற லெவல் லவ். அது பைத்தியம் பிடிச்ச லவ். அந்த மாதிரி லவ். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த லவ் எந்த அளவுக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட வீட்டு வேலைக்காரி அந்த ஹீரோக்கு கல்யாணம் பண்ணிக்குவாரு. இத அவமானத்தை தாங்க முடியாதவங்க ஒரு வீட்டுக்குள்ளேயே அடைச்சு கிடப்பாங்க 20 வருஷமா. அதுக்கப்புறம் வெளியே அவர் எப்படி அந்த ஹீரோவை பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு செம்மையா ஓடின படம் அந்த படம். அந்த படம் தான் படையப்பா. அந்த கேரக்டர் நீலாம்பரி கேரக்டர். ரஜினி சார் படையப்பாவை நடிச்சிருப்பாரு. வேதவழியா சௌந்தர்யா நடிச்சிருப்பாங்க. படையப்பா நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய படம். இந்த படங்களோட லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் மீண்டும் அடுத்த என்ன ஒரு டாப் 5 பார்க்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த சேனல் நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.